இந்தியாவில் வேறு யாருமே ஆதரிக்க முடியாத அளவுக்கு பிஜேபி ஆதரித்த ஒரு கட்சி தான் வந்து திமுக. அவர் செய்ய வேண்டிய விஷயம் ஒழுங்காக தாவேகா ஸ்டாண்டா இல்லை திமுக ஸ்டாண்டான்னு முடிவெடுத்தணும். இவங்க வந்து இந்த இடைத்தேர்தல் என்னாங்கன்னா ரொம்ப மோசமான அளவில் வந்து ஓட்டு வாங்குவாங்க. கிட்டத்தட்ட டெபாசிட் கூட போகலாம். தாவேகாவை எதிர்ப்பதில் ஸ்டாலினும் நயினா நாகேந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க. அறம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு நடப்பு அரசியல் நிகழ்வு பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சாவுத்திரிக்கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நம்ம திருமாவளவன் அவர்களோட பேச்சுகளை பார்த்து வரோம். ஒரு நாள் ஒரு மாதிரியாக பேசுகிறாருன்னு, அடுத்த நாள் வேற மாதிரி பேசுகிறாருன்னு பல்வேறு விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்படுது. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவும் தாவேகாவும் சேர்ந்து பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த விதத்தில் சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? திருமாவளவன் சொன்னது சரின்னு நினைக்கிறீங்க? சார், அதாவது கண்டிப்பாக பிஜேபி எதிர்க்கப்பட வேண்டிய சக்தின்றது வந்து திமுக இது நாள் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தது உண்மை தானே. அப்போ அந்த ஸ்டாண்டில் அவங்க இருக்கத்தானே வேணும். அந்த ஸ்டாண்டில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி மாறி இருக்கலாம், நீங்கள் தோற்று போயிருக்கலாம். ஆனால் பிஜேபி எதிர்ப்புன்றது வந்து இந்திய அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு அணுகுமுறையாக இத்தனை நாள் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க, நடந்திருக்கீங்க. அதே ஸ்டாண்டில் நீங்கள் நில்லுங்கன்னு அவர் சொல்கிறார் திமுகவை. நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கீங்க, இருங்க. அந்த கூட்டணியில் நாளைக்கு தாவேக்காவும் வரும், அதுக்காக வெளியில் போயிடாதீங்க. அவருடைய ஸ்டாண்டு கரெக்ட், அந்த விஷயத்தில் கரெக்ட். இப்போ திமுக வந்து இப்போ பாஜகவை முன்ன மாதிரி எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. தாவேக்காவும் பெருசாக நாங்கள் வந்து கண்ணை மூடிட்டு திமுக மாதிரி பாஜகவை எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சேர்ந்து இப்படி பாஜகவை எதிர்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சார், அதாவது நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்களோ அவங்கள வந்து நீங்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்திக்கிட்டு நான் எதிர்க்கிறேன்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ அந்த மாதிரி நீங்கள் பகிரங்கமாக நீங்கள் காட்டுறீங்களோ, எதிர்க்கிறீங்களோ, அப்போ நீங்கள் தோற்று போயிடுவீங்க. எதிரியை வந்து நீங்கள் வந்து ஒரு சட்டங்கள் மக்களுக்கு பொருந்தாத விஷயங்களை கொண்டு வரும்போது நீங்கள் அதை வந்து ஃபேஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து அதை எதிர்கொள்கிறீங்கன்றது தான் முக்கியம். எல்லா நேரங்கள்லேயும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பிஜேபி எதிர்த்தா ஒரு ஹீரோயிசம் கிடைக்குதுன்றதுக்காக என்ன நீங்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு திமுக மாதிரி ஒரு பாசாங்கத்தனமான ஒரு வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு காமராஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு பெரியாரிஸ்ட். அவர் கடவுளை கும்பிட மாட்டார். ஆனால் கடவுளை கும்பிட மாட்டேன்றதை வெளியில் சொல்ல மாட்டார். எங்கேயும் மேடையில் பேசுனது கிடையாது. கடவுள் நம்பிக்கையும் இழிவாக பேசுனது கிடையாது. அவருக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். அதனால் தன்னை பிரகடனப்படுத்திக்கல. நான் ஒரு பெரியாரிஸ்ட் தெரியுங்களா, அவர் பகுத்தறிவாளன் தெரியுங்களா அப்படின்னு பிரகடனப்படுத்திக்கல. சரியா? 1 2வது அவர் ஆட்சியில் இருந்த அந்த 9 வருட காலகட்டமும் தமிழ்நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களுடைய முன்னேற்றத்திற்காக, எளிய நலிந்த பிரிவினருடைய முன்னேற்றத்துக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக நடவடிக்கைகளை எடுத்து சாத்தியப்படுத்தினார். அவர் சமூக நீதின்னு பேசலை, நான் தான் பிசி ஓபிசி தலித்துகளுக்கான ஆளுன்னு பேசலை, குறிப்பாக ஆன்டி பிராமிசத்தை எந்த இடத்துலையும் பேசலை. சரிங்களா? அதே சமயத்தில் பிராமணர்களுடைய ஆதிக்கம் அரசு துறைகளில், அரசு அலுவலகங்களில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டால் நாசுக்காக அங்கே செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து அந்த இடத்துல ஒரு சுமூகமான சூழலை உருவாக்குவார். நீங்கள் என்றைக்கு ஆன்டி பிராமின்ட்டு நீங்கள் பேசிடுவீங்களோ அப்போ உங்களுக்கு எதிரான சக்திகளை ஒன்றுபடுத்தி உங்களை வந்து எதிர்க்கிறதுக்கு நீங்கள் அவங்கள வந்து பலப்படுத்தி விட்டுருவீங்க. புரியுதுங்களா? என்ன செய்யணுமோ ஒருத்தன் வந்து அதை வந்து அந்த நோக்கத்தில் உள்ளவன், அந்த கொள்கையில் உள்ளவன், அந்த லட்சியத்தில் உள்ளவன் செயலில் தான் காட்டணுமே தவிர பேச்சில் காட்டக்கூடாது. ஒரு ஆட்சியின் முடிவில் அல்லது ஒரு ஆட்சியினுடைய செயல்பாட்டின் தன்மையை ஒட்டித்தான் நீங்கள் வந்து இவங்க பிஜேபி எதிர்க்கிறாங்களா ஆதரிக்கிறாங்களான்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவுக்கு வர முடியும். என்ன ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நீங்கள் வந்து திமுக வந்து இன்றைக்கி வந்து அவங்க இதை விட இந்தியாவில் வேறு யாருமே ஆதரிக்க முடியாத அளவுக்கு பிஜேபி ஆதரித்த ஒரு கட்சி தான் வந்து திமுக. அவங்களுக்கு அனைத்து மக்கள் விரோத சட்டத்திட்டங்களையும், தேசிய கல்விக் கொள்கையும், தொழிலாளர் விரோத சட்டங்களையும், விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களையும் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆட்சி வந்து திமுக ஆட்சி தான்.
அவங்களுக்கு வந்து பிஜேபி எதிர்ப்பை பற்றி பேசுவதற்கான எந்த அருகதையும் இல்லை, தார்மீக தகுதியும் கிடையாது. ஆனால் தாவேகாவுடைய செல்வாக்கை முடக்குவதற்காக இவங்க வந்து பிஜேபிக்கு பயந்தவங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு தோட்டத்தை வலிந்து உருவாக்க பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம செயல்பாடை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். என்னென்ன சட்டங்களை வந்து பிஜேபி கொண்டு வர்ற சட்டங்களை வந்து தாவேகா ஏற்றுக்குச்சுன்னா அன்றைக்கி நம்ம வந்து குரல் கொடுப்போம். இதுதான் திமுக செஞ்சு நீங்களும் ஏன் செய்கிறீங்கன்னு கேட்போம். அடுத்த நீங்கள் கூட சொன்னீங்க கூட்டணி வந்து நம்ப முடியாது அப்படின்னு தாவேகா வந்து விஜயபாஸ்கர் நோக்கியும் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் நோக்கி நகருது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கூட வைகோ அவர்களுக்கும் திருமாவர்களுக்கும் நடந்த மோதலை பார்த்துருப்பீங்க. நோபல் பரிசு அவருக்கு கொடுக்கலான்னதும் திரும்ப வாபஸ் பெறதும் இதெல்லாம் பார்த்து விஜய் அவர்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார், திருமாவளவனை பொறுத்தளவில் ஒரு குழப்ப நிலையில் இருக்கார் சார். உச்சகட்ட குழப்ப நிலையில் இருக்கார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தளபதிகள் நிறைய பேர் வந்து திமுகவுடைய தீவிர விசுவாசிகளாக இருக்கிறாங்க. இந்த திமுக அணியிலிருந்து ஒரு சூழல் காரணமாக தாவேகாவை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த திமுக ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய சரிபாதி பகுதியினரை அவர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதனால் வந்து ரொம்ப முரண்பாடாக அவர் பேசிகிட்டு இருக்கார். தாவேகா உன்னுடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற பிற்பாடு நான் தாவேகா கூட்டணியில் இல்லை, நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்பதாகவே உணர்கிறோம் அப்படின்றத விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு உளறல் இருக்க முடியாது. நீங்கள் வந்து என்னைக்கு வந்து ஒரு அமைச்சரவையில் நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டீங்களோ, ஒரு கட்சியினுடைய ஒரு கூட்டணியினுடைய அமைச்சரவைக்குள்ளே போயிட்டீங்களோ, அன்னைக்கு அந்த பார்ட் அண்ட் பார்ஷியல் ஆகிட்டீங்க. நீங்கள் தாவேகா கூட்டணி தான். அவர்களுக்கு அங்கே தாவேகாவோட ஆட்சியில் ஏதோ ஒரு அதிருப்தி ஏற்பட்டு அதனால மாற்றி இவங்களை நம்பி போகலாமா நம்ம இன்னும் அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக அப்படி ஏதோ ஒரு திங்கிங் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா திரும்ப அவர்களுக்கு? இல்லை, அந்த திங்கிங்லாம் அவர் கிடையாது. அவருடைய ஒரே பிரச்சனை திமுக விசுவாசிகள் கட்சிக்குள்ளே கணிசமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுகவினர் கடுமையாக தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் சமாதானப்படுத்தணுன்ற ஒரு முயற்சியில் அவர் இறங்குறார். அவரால் சமாதானப்படுத்த முடியாது. அவர் செய்ய வேண்டிய விஷயம் ஒழுங்காக தாவேகா ஸ்டாண்டா இல்லை திமுக ஸ்டாண்டான்னு முடிவெடுத்துடணும். எடுத்துட்டு அந்த ஸ்டாண்டில் உறுதியாக நிற்கணும். நான் தலைவர், நான் எடுத்தது தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்று திமுக ஆதரிக்குன்னா ஆதரிச்சுட்டு போங்க, அது உங்கள் விருப்பம் தான். இன்றைக்கி தாவேகாக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் அமைச்சரவையிலையும் பங்கெடுத்துட்டீங்க. ஆனால் நான் திமுக கூட்டணியில் இருப்பதாக உணர்கிறோம் அப்படின்ற பேச்சுன்றது வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சு. சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து கடந்த காலத்தில் அரசியல் காரணமாக திமுகவை சந்தோஷப்படுத்துவதற்காக நீங்கள் வந்து விஜயை தாக்கி பேசியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அந்த ஆட்சியினுடைய அங்கமாக நீங்கள் மாறிட்டீங்க. அப்போ இன்றைக்கி வந்து இந்த ஆட்சியை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்னவோ அதைத்தான் நீங்கள் பேசணும். பத்திரிகையாளர் சந்திப்பில் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அரசியல் சூழல் யாரை வேணால் இணைக்கும், ராஜாஜியும் அண்ணாவும் ஒன்றும் சேரலையா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இன்னும் வந்து திமுக கூட்டணிங்கிறது வந்து லைட்டாக அந்த எரிஞ்சிட்டே இருக்குது, எப்போ வேணால் பற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ சார், இப்போ திமுக ரொம்ப பலவீனப்பட்டு கிடக்கு, திமுக அதோட பலவீனப்பட்டு கிடக்கு. இவங்க வந்து இந்த இடைத்தேர்தல் என்னாங்கன்னா ரொம்ப மோசமான அளவில் வந்து ஓட்டு வாங்குவாங்க. கிட்டத்தட்ட டெபாசிட் கூட போகலாம். அந்த அளவில் வந்து ரொம்ப பலவீனப்பட்டு கிடக்கிறாங்க. அப்போ தாவேகா இன்றைக்கி வந்து ஒரு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விசிகா, இடதுசாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு பலமான அணியாக மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்க ஒரு அசுர பலத்தோட 35% ஓட்டு வங்கியோடு வந்திருக்கிறாங்கன்றதுனால இடைத்தேர்தலில் பொதுவாக வந்து மக்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவங்கன்றதுனால கண்டிப்பாக இடைத்தேர்தலில் வந்து திமுகவோ அதிமுகவோ நின்னாங்கன்னா மிக குறைந்த வாக்குகளை வாங்குவார்கள். அப்போ அதை தவிர்ப்பதற்காக ஒரு பொது வேட்பாளரை இருவரும் சேர்ந்து நிறுத்தலாமா என்று கூட முயற்சி செய்யலாம். அப்படி ஒரு முயற்சியில் ஈடுபடுவார்களே ஆனால் அவருடைய அரசியல் எதிர்காலம்ன்றது வந்து சூன்யமாகிடும், கேள்விக்குறியாயிடும், நிச்சயமாக கேள்விக்குறியாயிடும். ஏன்னா திமுகவை எதிர்க்கிற வரைக்கும் தான் அதிமுக அவனுடைய வாழ்நாள். சரிங்களா? அதை எதிர்த்து உருவான இயக்கம். திமுகவை அணு அளவும் கடுகளவும் ஏற்றுக்கொள்ளாத தொண்டர்களும் மக்களும் தான் அதிமுகவுக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. அதிமுகவுக்கு பாரம்பரியமாக ஓட்டு போடக்கூடிய எவனும் எந்த குடும்பமும் திமுகவை கிஞ்சித்தும் ஏற்க மாட்டார்கள். அந்த முடிவை வந்து
அதிமுக எடுத்ததுன்னா ஏற்கனவே பலகீனப்பட்டுருச்சு. அந்த முடியை எடுத்து திமுக ஆதரவில் வந்து முதலமைச்சராக உட்காரலான்ட்டு எடப்பாடி ஆசைப்பட்ட காரணத்தினால அதை அறுவடை பண்ணிகிட்டு இருக்காரு இன்னைக்கு. இன் ஃபியூச்சரில் ஐயோ நம்ம பலகீனமாக இருக்கிறோமே, திமுக சப்போர்ட்டை வாங்கிக்கலான்னு அவர் நினச்சாருன்னா அவர் இன்னும் அழிஞ்சு போவார். திமுகவை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஸ்டாண்ட் வேணாலும் எடுத்துகிட்டு என்ன வேணாலும் வியாக்கியானம் பண்ணுவாங்க. அதுக்கான திறமை, வாத திறமை அவங்களுக்கு உண்டு. தலைகீழாக நாளைக்கு போய் பிஜேபியை வந்து கட்டி பிடிச்சி மோடியை வந்து இது பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லி அதை நம்ப வைப்பதற்கான சக்தி அவர்களுக்கு இருக்கிறது. அவங்க எதை சொன்னாலும் திமுக தொண்டர்கள், திமுக தலைமை எதை சொன்னாலும் கண்ணை மூடிட்டு ஆதரிக்கக்கூடிய மனநிலை அவங்க காலங்காலமாக உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. பிரெயின் வாஷ் பண்ணி தொண்டர்களை கண்மூடித்தனமாக தங்களை ஆதரிப்பவர்களாக உருவாக்கி வச்சுருக்காங்க. நாளைக்கு அவங்க பாஜகவை ஆதரித்தாலும் திமுக தொண்டர்கள் வந்து ஆதரிப்பாங்க, அதிமுக ஆதரிக்கிறாங்கன்னாலும் ஆதரிப்பாங்க. ஆனால் திமுக இனி தலையெடுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப அம்பலப்பட்டு போயிட்டாங்க. மிக குறைந்த தீவிர விசுவாசிகள் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கிறாங்க. உண்மையான திமுக பாரம்பரியத்தில் வந்தவங்க இப்போ அந்த கட்சியில் விசுவாசமாக இல்லை, வெளியில் வந்துட்டாங்க. அப்படி திமுக அந்த ஸ்டாண்டை எடுக்கும் பொழுது அது வந்து பாஜக எதிர்ப்புங்கிறது தாவேக்காவுக்கு ஒரு பலமாகவும் திமுக இடத்துல தாவேக்கா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக அப்படி தான் ஆகும். அதை செஞ்சிடக்கூடாதுன்னு தான் பிஜேபி கிட்ட போகிறத வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனால் காலம் வந்து அவர்களை பிஜேபியை கை கொடுக்க வைத்துவிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தாவேக்காவை எதிர்ப்பதில் ஸ்டாலினும் நயினா நாகேந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, சரிங்களா? அதாவது இன்றைக்கி எம்எல்ஏக்கள் பேரம் பேசின விஷயத்தில், செந்தில் பாலாஜி விஷயத்தில் நயினா நாகேந்திரனும் ஆயத்திறக்கல. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்தில் அவர் பேசுகிறார், சரிங்களா? அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு விஷயம். செந்தில் பாலாஜி விஷயன்றது வந்து அம்பலப்பட்டு சைத்திட்டம் தீட்டான்றது வந்து உறுதிப்பட்டிருக்கு. அப்போ இதிலிருந்து பாஜகவும் திமுகவும் நெருங்கி வர்றாங்கன்ற மாதிரி தெரியுது, சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து இனிமே இந்த பிஜேபி எதிர்ப்பு என்ற பாசாங்க அரசியலை திமுகவை செய்ய முடியாது. அப்படி செய்ய பிஜேபி அனுமதிக்க மாட்டாடே. அன்றைக்கி நீ ஆட்சியில் இருந்த, நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சு கொடுத்த, எல்லா சட்டத்திட்டங்களையும் நாங்கள் மத்திய அரசாங்கத்தில் போடுற சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்த. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு நீ போட்ட அந்த பிஜேபி வேஷம் எங்களுக்கும் உபயோகமாக இருந்தது. அப்படி சொன்னால் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், நமக்கு நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்னு நாங்கள் விட்டு வச்சோம். இன்றைக்கி நீ பலம் இல்லாத ஆள், எதிர்கட்சி, நீ எங்கள் அணியில் இல்லாட்டி நாங்கள் வந்து உன்னை தோண்டி எடுத்து உங்கள் ஆட்களை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுவோம், அரெஸ்ட் பண்ணுவோம், அமலாக்கத்துறையை பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு நாளைக்கு ஒரு ஸ்டாண்டு பிஜேபி எடுத்தாங்கன்னா அதை திமுகவால் சமாளிக்க முடியாது. அந்த ஸ்டாண்டை தான் அவங்க எடுப்பாங்க, வேறு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. அவங்க திமுக மேலே ஈவு இறக்கமெல்லாம் காட்ட மாட்டாங்க. அப்போ பிஜேபியை ஆதரிப்பதை தவிர திமுகவுக்கு எதிர்காலம் வேறு வழி இல்லை. சார், தமிழ்நாட்டில் செயல்பட்டு வர கல்லூரிகள் வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறினா ஏற்படுற பாதிப்புகளை பற்றி நீங்கள் அறம் இணையதளத்தில் எழுதியிருந்தீங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை வரும் சார்? இப்போ நிகர்நிலை பல்கலைக்கழகம் அப்படின்றது வந்து அப்படி ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்கள வந்து அரசாங்கத்தினுடைய எல்லா விதமான சட்டத்திட்டங்களுக்கும் அவங்க உடன்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க, சரிங்களா? இவங்க வந்து திமுக ஆட்சியில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்ன சட்டம்னா, தமிழ்நாட்டில் 163 அரசு உதவி பெறக்கூடிய தனியார் கல்லூரிகள் இருக்காங்க. இந்த கல்லூரிகளில் வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசு தான் சம்பளம் தருது, சரிங்களா? கிட்டத்தட்ட அரசு கல்லூரி மாதிரி தான் இந்த கல்லூரிகள். இந்த கல்லூரிகளில் படிக்கிற மாணவனுடைய ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1500-2000 ரூபா தான். 1500-2000 ரூபா இருந்தால் ஒரு படிப்பு, ஒரு ஆண்டு கட்டணம், அவ்வளோதான். இப்போ இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. கிரீன்ஃபீல்டு யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் இந்த அரசு உதவி பெறக்கூடிய தனியார் கல்லூரிகள் எல்லாம்
தங்களை நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு பல்கலைக்கழகமாக ஒரு இயங்க வேண்டும் என்றால் அதற்கு இத்தனை 100 ஏக்கர் இடம் இருக்கணும், இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இவ்வளவு காலம் அவங்க வந்து செயல்பட்ட அனுபவம் இருக்கணும். இது எல்லாத்தையும் ரிலாக்ஸேஷன் பண்ணி எல்லாத்தையும் உடைச்சி யார் வேணாலும் நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஆகிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு இதை கொடுக்கறது மூலமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த 1500 ரூபா ஃபீஸ் வாங்கின மாணவர்களிடம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குவாங்க. கண்ணியமாக பேராசிரியர்களுக்கு அரசு கொடுத்த வருமானம்ன்றது 1.5 லட்சம் சம்பளம். அப்படி இல்லாமல் போயிடுச்சு. இவங்க நிகர்நிலை பல்கலைக்கழகமாக வந்துட்டாங்கன்னா இவங்க 15,000 20,000 தான் சேலரி கொடுப்பாங்க. சரிங்களா? ரெண்டாவதாக இவங்களுடைய கல்வி தரம்ன்றது வந்து யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது, வெரிஃபை பண்ண முடியாது. இவங்க வைக்கிறது தான் வந்து இதாக இருக்கும். எந்த நிகர்நிலை பல்கலைக்கழகமும் சிறப்பான கல்வி தந்ததாக சரித்திரம் இல்லை. சரிங்களா? அப்போ இந்த தவறான ஒரு முடிவுன்றது வந்து என்ன, கல்வியை வணிகமயப்படுத்தக்கூடிய ஒரு முடிவு, எளிய மக்கள் அதை வந்து பயன்பெற தடுக்கின்ற ஒரு முடிவு. இப்போ அந்த சட்டத்தை வந்து சென்ற ஆட்சியில் அக்டோபர் மாதம் வாக்கில் அவங்க நிறைவேற்றினாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு பிற்பாடு தான் இந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தங்களை நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஆக்கிக் கொள்வதற்கான அந்த முயற்சின்றது வந்து அவங்க அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை வந்து எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் 60 நாட்களுக்குள்ள ஐயோ இதெல்லாம் வந்து அனுமதிக்க முடியாதுன்ட்டு ஸ்டாண்ட் எடுத்து இது தப்புன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க சொல்லவே இல்லை, அமைதியாக விட்டுட்டாங்க. அந்த சட்டத்திலேயே மத்திய அரசு ஒரு ஓட்டையை பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்காட்டி அதை அப்ரூவல் பண்ண தான் அர்த்தம் அப்படின்னு. ஏன்னா மத்திய அரசாங்கம் அதுதான் விரும்புகிறான், கல்வியை வணிகமயமாக்கணும்னு விரும்புகிறான். அதுக்காகத்தான் நீட் தேர்வுகளையும் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கல்வியை உலகமையே ஒரு கார்ப்பரேட் ஒரு இதுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி. இது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு முயற்சி. இப்படி எல்லாமே நிகர்நிலை பல்கலைக்கழகமாக வந்துருச்சுன்னா நாளைக்கு ஃபாரின் யூனிவர்சிட்டியும் இங்கே வரலாம். அதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாங்க. கல்வியை மிகப்பெரிய ஒரு வணிக தன்மைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து பண்ணுறாங்க. இப்போ இதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிமுக ஆட்சியில் மருத்துவக் கல்லூரியில் இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? அந்த வாய்ப்பு இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகமாக இவங்க மாறிட்டாங்கன்னா எல்லாம் போயிடும். ஏற்கனவே 3 கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாறினதுனால கிட்டத்தட்ட 350 இடங்கள் போனதாக சொல்கிறாங்க. மேற்கொண்டு ஒரு 3 கல்லூரிகள் மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ரொம்ப, அதாவது நீங்கள் வந்து நீட் தேர்வு கொண்டு வர்றீங்க, தனியார் மருத்துவக் கல்லூரிகளை அதிகமாக கொண்டு வர்றீங்க, இதன் மூலமாக சாதாரண எளிய மக்கள் படிக்க முடியாத ஒரு சூழலை கொண்டு வர்றீங்க. ஆனால் அதற்குள்ளேயும் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனாக 7.5% வாய்ப்பை வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக ஒரு சின்ன ஒரு வாய்ப்பையாவது நீங்கள் உருவாக்கி கொடுத்தீங்க, ஒரு பேலன்ஸாக பண்ணீங்க. அதையும் அந்த வாய்ப்பையும் அடைக்கிறீங்க. பார்த்தீங்க, ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு அணுகுமுறை. இதை வந்து போன ஆட்சியில் வந்து திமுக பண்ணாங்க, எல்லோரும் வேடிக்கை பார்த்தாங்க. இதை அதனுடைய விளைவு இன்றைக்கி வந்து மருத்துவக் கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போடும்போது நிகர்நிலை பல்கலைக்கழகமாகிவிட்டோம், எங்களிடம் வராதீர்கள் என்று அவர்கள் மறுத்ததன் மூலமாக அம்பலப்பட்டிருக்கு. சார், பல்வேறு அரசியல் கருத்துக்களை நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க சார். உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.